பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகள் சிலருக்கு விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் சிறு குற்றங்களுக்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த 289 கைதிகளுக்கு விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் காமினி பிதிசாநாயக்க தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலையுடன் 10 மாவட்டங்களில் டெங்கு வேகமாக பரவி வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி கடந்த 24 மணி நேரத்தில் 161 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் இம்மாதம் 20 நாட்களுக்குள் நாட்டில் 2044 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் மேல் மாகாணத்தில் அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் என்றும் இந்த வருடத்தில் இதுவரை பதிவாகியுள்ள டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 9 ஆகும். இதன்படி கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, யாழ்ப்பாணம், கண்டி, குருநாகல், புத்தளம், காலி, கேகாலை, இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் டெங்கு பரவல் அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அதிபர் தேர்தலை இந்த வருடமே நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான அடிப்படை நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அதிபர் தேர்தல் என்பது குறிப்பிட்ட காலக்கெடுவை கொண்ட தேர்தல் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தேவை ஏற்பட்டால் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு அரசியலமைப்பின் மூலம் ஸ்ரீலங்கா அதிபருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதிபர் தேர்தலை செப்டம்பர் மாதம் 20ஆம் திகதிக்கும் அக்டோபர் மாதம் 16ஆம் திகதிக்கும் இடையில் கட்டாயமாக நடத்த வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய வலியுறுத்தியுள்ளார். சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட சுமார் 4 கோடியே 80 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க பிஸ்கட்களை விமான நிலையத்தில் இருந்து எடுத்துச் செல்ல முயன்ற விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விமானத்தில் வந்த நபர் ஒருவர் 18 தங்க பிஸ்கட்களை புலம்பெயர்ந்த விமான பயணிகள் முனையத்தின் மலசல கூடத்தில் வைத்து குறித்த அதிகாரியிடம் கொடுத்துள்ள நிலையில் அவர் அவற்றை தனது ஆடையில் மறைத்துக் கொண்டு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து வெளியேற முயன்றதாக குறிப்பிடப்படுகின்றது. இதன்போது சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரிடம் இருந்து மீட்கப்பட்ட தங்க பிஸ்கட்கள் 2 கிலோ 86 கிராம் எடையுடையது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் 15 வருடங்களாக விமான நிலைய பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றிய 40 வயதுடைய ஹக்மன பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது. 60,000 ரூபாவிற்காக குறித்த தங்க பிஸ்கட்டுகளை விமான நிலையத்திலிருந்து வெளியே எடுத்துச் செல்ல இந்த பாதுகாப்பு அதிகாரி முயற்சித்ததாக சுங்கப்பிரிவினர் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணம் குருநகரில் போலீசார் நடாத்திய விசேட சுற்றிவளைப்பு சோதனையின் போது 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண பிராந்திய போலீஸ் புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த தகவலிற்கமைய குறித்த கைது நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. பொசன் தினத்தில் மதுபானங்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் ஒருவரும், ஹெரோயின் போதைப் பொருளுடன் 2, கஞ்சா கலந்த மாவுடன் 2 கைது செய்யப்பட்டனர். மேலும் இதன்போது 19 மதுபான போத்தல்கள், 70 மில்லி கிராம் ஹெரோயின், 80 கிராம் கஞ்சா கலந்த மாவா என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன.